உமக்காக என் உயிரையும் கொடுப்பேன். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அருளும் அமைதியும் மகிழ்ச்சியும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்பிற்கு பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள்தான் திருத்தூதர்கள். இயேசுவோடு நெருங்கிய அன்புறவில் இருந்தவர்கள்தான் திருத்தூதர்கள். இயேசுவோடு உண்டார்கள், இயேசுவோடு படுத்து உறங்கினார்கள், இயேசு ஆண்டவர் செல்லுகிற இடங்களிலெல்லாம் உடன் பயணித்தார்கள். தரைவழி பயணம், கடல் வழி பயணம், பெரும் கூட்டத்தை சந்தித்த சந்திப்புகள், அற்புத அதிசயங்களை கண்ணார காணுகின்ற பாக்கியம், இவை எல்லாவற்றிலும் உடனிருந்தவர்கள்தான் இந்த 12 திருத்தூதர்களும். இன்றைய நற்செய்தி வாசகம் சீடர்களுடைய மனநிலையை பிரதிபலித்து நமக்கு காட்டுகிறது. ஆண்டவர் இயேசு தனக்கு நேரிடப் போகிற துன்பத்தை, தான் அனுபவிக்கப் போகிற பாடுகளை உணர்ந்திருந்த நிலையில் தன்னை காட்டிக் கொடுப்பவன் யார் என்பதையும், தன்னை மறுதலிக்கப் போவது யார் என்பதையும் அவர் உணர்ந்திருந்தார். சில நேரங்களில் மிக மிக கொடுமையான ஒரு காரியம் என்னவென்றால், நம் உடன் இருக்கின்ற ஒருவர், நம்முடைய நல்ல நண்பன் நம்மை முதுகில் குத்திவிட்டால் அதை நம்மால் ஏற்றுக்கொள்ள முடிவதில்லை. நம் உடன் பிறந்தவர்களுள் யாரோ ஒருவர் நம்மை ஏமாற்றிவிட்டால் அவர்களை மன்னிக்க முடியாத அளவிற்கு நமக்குள் ஒரு கசப்பான அனுபவம் உண்டாகிவிடுகிறது. நம் குடும்பத்திலேயே நம்மோடு உடன் வாழ்ந்தவர்கள் ஒருவர் நமக்கு எதிராக செயல்படுகிற போது சில நேரங்களில் அந்த நம்பகத்தன்மையை நாம் இழந்து விடுகிறோம். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, அப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான நிலைதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு வருகிறது. உங்களுள் ஒருவன் என்னை காட்டிக் கொடுப்பான் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி யூதாசனுடைய உண்மையான முகத்தை தோலுரித்து காண்பிக்கிறார் ஆண்டவர் இயேசு. அவருக்குள் ஒரு துயரம் வெளிப்படுகிறது. துன்ப கலக்கத்தில் அவர் இருக்கிறார். அவர் ஒரு துரோகத்தை சந்திக்கப் போகிறார். அங்கிருக்கிறவர்களுக்கெல்லாம் இதை கேட்டவுடனே வியப்பு, ஆர்வம் அதிகமாகி போய், ஆண்டவரே அவன் யார் என்று கேட்கிறார்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் யாருக்கு அப்பத்துண்டை தோய்த்து கொடுக்கிறேனோ அவன்தான் என்று சொல்லுகிறார். பாருங்க, என்னோடு உண்பவனே என்னை காட்டிக் கொடுக்கிறான். நான் யாருக்கு உணவை எடுத்து கொடுக்கிறேனோ அவனே என்னை காட்டிக் கொடுக்க போகிறான். அப்படி சொல்லி யூதாஸ் இஸ்காரியோத்திற்கு அவர் எடுத்து கொடுக்க இறைவார்த்தை சொல்லுகிறது, அவன் அப்பத்துண்டை பெற்றவுடன், யூதாசு எப்பொழுது அந்த அப்பத்துண்டை பெற்றுக்கொண்டானோ அப்பொழுதே அவனுக்குள் சாத்தான் நுழைந்தான் என்கிறது இறைவார்த்தை. அப்பத்தில் ஆண்டவருக்கு பதிலாக சாத்தான் எப்படி வந்தது? கடவுளுடைய திருவுடலை பெற்றவர்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய பிரதிநிதிகளாக, அவருடைய திருவுடலை தாங்கியவர்களாக, அவருடைய பிரசன்னத்தின் அடையாளமாக இருக்க வேண்டியவர்கள், அன்பையும் இரக்கத்தையும் மன்னிப்பையும் பொழிய வேண்டியவர்கள், இங்கு எப்படி துரோகத்திற்கு இடம் கொடுத்தார்கள்? இங்கு எப்படி இயேசுவை காட்டிக் கொடுக்க வேண்டும் என்கிற மனநிலை வந்தது? ஏனென்றால் என்னதான் சில பேர் திருப்பலியில் பங்கெடுத்தாலும், தேவ நற்கருணை உட்கொண்டாலும் அவர்களுடைய மனதில் தூய்மை இல்லை என்றால், ஆண்டவரோடு அவர்கள் நெருங்கி இருக்கவில்லை என்றால், அவருடைய உள்ளத்தில் சண்டையும் பொறாமையும் வெறுப்பும் கோபமும் இருக்கிறது என்றால், தீய எண்ணமும் தீய நாட்டங்களும்
கெட்ட நடத்தைகளையும் கொண்டிருக்கிறவர்கள் என்றால் நிச்சயமாக அந்த மனநிலையில் இருக்கிறவர்களுக்கு ஆண்டவருடைய அந்த தேவ நற்கருணை உள்ளே நுழைந்தாலும் சாத்தானே அவர்களுக்குள் நுழைந்து விடுகிறான். சாத்தான் அவர்களை சோதிக்க தூண்டுகிறான். சாத்தான் அவர்களை தன்னுடைய பிடியில், தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்ளுகிறான். அதனால்தான் இந்த இடத்தில் யூதாஸ் இஸ்காரியோத்து இயேசுவுக்கு ஒரு துரோகியாக மாறிவிடுகிறான். அன்பிற்கு பிரியமானவர்களே, நம் வாழ்க்கையில் நாம் இப்படி யாருக்காவது துரோகம் செய்திருக்கிறோமா? நம் நண்பர்களுக்கு, உடன் பிறந்தவர்களுக்கு, குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு, நம் உடன் படித்தவர்களுக்கு நாம் துரோகம் செய்திருக்கிறோமா? நம்பிக்கை துரோகம் செய்திருக்கிறோமா? சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு செயலை செய்திருந்தால் அது ஒரு தவறான செயல். அதை நினைத்து மனம் வருந்தி நல்ல ஒரு ஒப்புரவு அருட்சாதனம் செய்து அந்த பாவத்திலிருந்து நம்மை கழுவி தூய்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும். அன்பிற்குரியவர்களே, அதன் பிறகு இன்னொருவர் வெளிப்படுவதை பார்க்கிறோம். சீமோன் பேதுரு, ஆண்டவரே நீர் எங்கே போகிறீர் என்று கேட்கிறார். என்னை பின்தொடர்ந்து வர இப்பொழுது உன்னால் இயலாது, பின்னரே என்னை பின்தொடர்வாய் என்று ஆண்டவர் தெளிவாக சொல்லுகிறார். அதோட அவர் கொஞ்சம் வாயை மூடிக்கிட்டு அமைதியா இருந்திருக்கலாம். இவர் தான் கொஞ்சம் ஆர்வ கோளாறு இல்ல, எதுக்கெடுத்தாலும் கொஞ்சம் முந்திரி கொட்டை மாதிரி முந்திக்கிட்டே போவாரு. ஆண்டவர் அந்த கடலின் மீது நடந்து வரும்போது, ஆண்டவரே நானும் நடந்து வரேன் அப்படின்னு நடந்து போய் உள்ள மூழ்கியவர் தானே இவரு. ஆண்டவரே இங்கேயே 3 கூடாரம் அமைத்துக் கொள்வோம் என்று சொன்னவர் அல்லவா. இப்படி எதற்கெடுத்தாலும் வேகமாக செயல்படக்கூடிய ஒருவர் இந்த இடத்திலும் கூட உமக்காக என் உயிரையும் கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். அவர் சொன்னது நிச்சயமாக உண்மையுள்ள உயிருள்ள சத்திய வாக்கு, சத்திய வாக்கு. ஆனால் அந்த தருணத்தில், அந்த இக்கட்டான நேரத்தில் அவருடைய நம்பிக்கையின்மையும் பலவீனமும் இயலாமையும் ஆசையும் பயமும் எதிர்பார்த்தது கிடைக்காத விரக்தியும் சுயநலமும் அதிகரிக்க, அன்பிற்குரியவர்களே, மறுதலிக்க வேண்டிய நிலை வந்து விடுகிறது. ஆண்டவர் அதை இந்த இடத்தில் மீண்டுமாய் தோளுரிக்கின்றார். எனக்காக உயிரையும் கொடுப்பாயோ? நீ 3 முறை என்னை மறுதலிக்கும் முன் சேவல் கூவாது என உறுதியாக உனக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி பேதுருவை அடையாளப்படுத்தப்படுவதை காணுகிறோம். பேதுருவை இங்கு அடையாளம் காட்டுவதை பார்க்கிறோம். அன்பிற்குரியவர்களே, நாமும் பல நேரங்களில் பல சூழ்நிலைகளில் நம்முடைய விசுவாசத்தை மறுதலித்திருக்கிறோம். பேதுருவை போல நம்முடைய நம்பிக்கையை மறுதலித்திருக்கிறோம். பேதுருவை போல நம் ஆண்டவரை மறுதலித்திருக்கிறோம். பல தருணங்களில், பல சூழ்நிலைகளில், பல இடங்களில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை மறுதலித்திருக்கிறோம். பேதுருவை போல சிந்தித்து பார்ப்போம். நல்ல கிறிஸ்தவர்கள் என்றால் உறுதியான நம்பிக்கையோடு இறுதி வரை விசுவாசத்தில் நிலைத்திருக்கிறவர்களா இருக்க வேண்டும். அப்படி இல்லை என்றால் பேதுருவை போல நம்முடைய பலவீனம் வெளிப்பட்டுவிடும். மனம் வருந்தி ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு கேட்க வேண்டிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. ஆண்டவர் அழகாகவே சொல்லுகிறார், கருப்பையில் இருக்கும் போதே ஆண்டவர் என்னை அழைத்தார். என் தாய் வயிற்றில் உருவாக்கும் முன்பே என்னை அவர் பெயர் சொல்லி அழைத்தார். தம் கையின் நிழலால் என்னை பாதுகாத்தார். எனக்குரிய நீதி ஆண்டவரிடம் உள்ளது. என் பணிக்கான பரிசு என் கடவுளிடம் இருக்கிறது. கருப்பையிலிருந்தே ஆண்டவர் என்னை தம் ஊழியனாக உருவாக்கினார். ஆண்டவர் பார்வையில் நான் மதிப்பு பெற்றவன். என் கடவுளே என் ஆற்றல். உலகம் முழுவதும் என் மீட்பை அடைவதற்கு நான் உன்னை பிற இனத்தாருக்கு ஒளியாக பயன்படுத்துவேன் என்கிறது இன்றைய நாளினுடைய முதல் வாசகம். கடவுள் நம்மை கருப்பையினின்றே தேர்ந்தெடுத்திருக்கிறார்.
தாயின் வயிற்றில் உருவாகும் போதே நம்மை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். நம் நீதி ஆண்டவரிடம் உள்ளது, நம்முடைய பரிசு கடவுளிடம் இருக்கிறது. அவருடைய ஊழியனாக தேர்ந்து கொண்ட நம்மை நிச்சயமாக ஒருபோதும் அவர் கைவிட மாட்டார். இந்த உலகத்திற்கு ஒளியாக நம்மை உயர்த்துகிறவராக இருக்கிறார் நமது ஆண்டவர். அவருடைய பிரசன்னத்தில் சுடர் வீசக்கூடிய தீபங்களாக எரிவதற்கு, தியாக தீபங்களாக ஒளிர்வதற்கு நாம் தயாராக இருக்கிறோமா? சிந்தித்து பார்ப்போம். ஆமீன்.